நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேண்டி எஸ்எஸ் கேட்ரிங்கோடைய கல்யாண ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு வந்திருக்கோம். எங்கள் ரேட்டிங் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹைஜீன், எவ்வளோ நீட்டாக க்ளீனாக அவங்க குக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குக்கிங் ஸ்பேஸை பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது டேஸ்ட், அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். மூணாவது வந்து என்னென்னா ப்ரெசன்டேஷன், எவ்வளோ நீட்டாக வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ நீட்டாக வந்து சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ரேட் பண்ணுவோம். அப்புறம் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் வந்து குக்கிங் மெட்டீரியல்ஸ் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். அதாவது அவங்க யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, அப்புறம் அஜினோமோட்டோ மாதிரியான விஷயங்களை அவங்க கலக்கிறாங்களா, டேஸ்ட் மேக்கர்ஸ் ஏதாவது கலக்கிறாங்களா, இதெல்லாத்தையும் நாங்கள் கிராஸ் செக் பண்ணி தான் நாங்கள் எங்களோட ரேட்டிங் கொடுப்போம். ஸோ இப்போ எஸ்எஸ் கேட்ரிங்குடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அதனுடைய ரேட்டிங் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹைஜீன், நாங்கள் சொன்னது அவங்க எந்தளவுக்கு க்ளீனாக குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, எவ்வளோ நீட்டாக குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அவங்களுடைய குக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சானிடைஸ்டாக பர்ஃபெக்டாக க்ளீனாக அவங்க வேலையில் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய மேரேஜ் ஹாலில் அவங்களுடைய குக்கிங் பண்ணுற ஸ்டைலும், அவங்க எவ்வளோ க்ளீனாக நீட்டாக பண்ணுறாங்க, எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்கங்கிறதையும் நீங்களே பார்க்குறீங்க. அவங்களுக்கு நாங்கள் 5க்கு 4.5 ரேட்டிங் கொடுக்குறோம். டேஸ்ட்டு பண்ணி பார்த்தாச்சு. அந்த புதுசாக அவங்க பண்ணியிருக்கிற ஆப்பிள் ஜிலேபியை சாப்பிட்டு பார்த்தாச்சு. அதனுடைய ரேட்டிங் வந்து நம்ம பையன் சொல்லுவாருங்க, 4.5 ஃபார் 5 கொடுத்துருக்காருங்க. சூப்பர், டேஸ்ட்டுங்க, வேறு லெவல், ட்ரை பண்ணியே பார்க்கணும் நாங்கள். அப்புறம் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன், எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் டீம் இருக்குது, ரொம்ப க்ளீனாக நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் வந்து நாங்கள் 5க்கு 4.5 கொடுக்குறோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க, அவங்க யூஸ் பண்ணுற குக்கிங் மெட்டீரியல்ஸுடைய தன்மை, ஏதாவது டேஸ்ட் மேக்கர்ஸ், அடிஷ்னல் டேஸ்ட் மேக்கர்ஸ் ஆட் பண்ணுறாங்களா, எந்தளவுக்கு ஹெல்த்தியாக குக் பண்ணுறாங்கங்கிற பாயிண்ட்டுக்கு நாங்கள் வரோம். ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெண்டுமே இருக்கணும் இல்லைங்களா? அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே ஃப்ரெஷ் ஆயில் நாங்கள் செக் பண்ணோம். அகேன் நோ டேஸ்ட் மேக்கர்ஸுங்க, ரெகுலர் ஸ்பைசஸ் வச்சு தான் அவங்க குக் பண்ணுறாங்க. அதாவது ஹெல்த்தை கன்சர்ன் பண்ணும்பொழுது அதில் வந்து காம்ப்ரமைசஸ் கிடையாதுங்க. 5/5 இல்லாட்டி 5க்கு 0, இது 2 தாங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே ஃப்ரெஷ் ஆயில், டேஸ்ட் மேக்கர்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ரியல் ஸ்பைசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ரியல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் எங்கேயுமே வந்து ஆடட் கலர்ஸோ அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லை. ஸோ அதனால் அவங்களுடைய ஹெல்தி குக்கிங்க்கு நாங்கள் 5/5 ரேட்டிங் கொடுக்குறோம். எஸ்எஸ் கேட்ரிங், நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு நல்ல கேட்ரிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதனுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.